வணக்கம். இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு செய்தி ஒரு சில வினாடிகளில் உலகம் முழுவதும் பரவுகிறது. ஆனால் அவ்வாறு பரவுகின்ற செய்திகளில் எந்த விதமான உண்மைகள் காணப்படுகின்றது என்பது சந்தேகத்திற்குரியதுதான். அதன் அடிப்படையில் தான் ஒரு முக்கியமான செயற்பாடு தற்போது காணப்படுகிறது. என்னவென்றால், இந்த பொய்களிலிருந்து உண்மையை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக. அது என்னவென்றால் ஃபேக்ட் செக்கிங், அதாவது உண்மை சரிபார்ப்பு. ஏன் இந்த உண்மை சரிபார்ப்பு தொடர்பில் இன்று கதைக்கின்றோம் என்றால், இன்று உண்மை சரிபார்ப்பு தினமாகும். இந்த தினத்தில் இது தொடர்பான விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் எமது நிறுவனமான ஃபேக்ட் கிரெசெண்டோவின் சிரேஷ்ட உண்மை சரிபார்ப்பாளர் சுஜித்ரா. வணக்கம் சுஜித்ரா. வணக்கம் சரண்யா. ஆமாம் சுஜி, நான் கூறியது போன்று இன்று உண்மை சரிபார்ப்பு தினம். இந்த உண்மை சரிபார்ப்பு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த உண்மை சரிபார்ப்பு தினம் வந்ததற்கான காரணம் என்ன? ஆமாம், நீங்கள் கூறியது போல முதலில் நாங்கள் இந்த உண்மை சரிபார்ப்பு தினம் தொடர்பில் பார்ப்பதற்கு முதல் இதற்கு ஒரு பின்னணி கதை இருக்கிறது. அதை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு வர வேண்டும். என்னென்றால், இப்போதைக்கு அதாவது சமூகத்தில் நாங்கள் பார்க்கும்போது உண்மை சரிபார்ப்பாளர்கள் பலர் இருக்கின்றார்கள், பல நிறுவனங்கள் இருக்கிறது. அதிலும் ஃபேக்ட் கிரெசெண்டோ எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதற்காக நாம் சில விடயங்களை பார்க்க வேண்டும். அதாவது, அமெரிக்காவை தளமாக கொண்ட பாயிண்டர் நிறுவனமானது 2015ஆம் ஆண்டு IFCN என்ற வலையமைப்பை ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு பொது கோட்பாடுகளை கொண்டு, பொது கொள்கைகளை கொண்டு இந்த வலையமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது இன்டர்நேஷனல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க், இந்த வலையமைப்பை ஆரம்பிக்கிறது பாயிண்டர் நிறுவனம் 2015ஆம் ஆண்டு. இதற்கு பிரதான காரணமாக அமைந்த ஒரு விடயம் தான் இந்த IFCN என்று கூறும்போது, இவர்களுக்கு ஒரு தேவைப்படுகிறது உலகளாவிய ரீதியில் உண்மை சரிபார்ப்பு நிறுவனங்களாகட்டும், உண்மை சரிபார்ப்பாளர்களாகட்டும், இவர்களை ஒன்றிணைத்து இவர்களுக்கான ஒரு பொது கொள்கையை உருவாக்கி அதன் கீழ் இந்த உண்மை சரிபார்ப்பு என்ற ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த IFCN வலையமைப்பின் ஒரு பொது கோட்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில் சரண்யா, நாங்கள் பார்க்கும்போது இந்த IFCN என்று வரும்போது இவர்களுக்கு ஒரு தனித்தன்மை, அதாவது இவர்களின் கோட்பாட்டுக்கு கீழ் தான் நாங்களும் செயற்பட வேண்டும். அதாவது அந்த அதாவது IFCNல் ரெஜிஸ்டர் எங்களுக்குன்றது கட்டாயமான ஒன்றாக அமைகிறது. அப்போ இந்த IFCNின் பொது கோட்பாடுகளில் நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் எழுதும் ஒவ்வொரு ஆய்வறிக்கைகளும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதும் உண்மை கண்டறியும் ஆய்வறிக்கைகள் ஒரு தரத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். அதில் வெளிப்படைத்தன்மை என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது பக்கசார்பற்று வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் செயற்பட வேண்டும். அது மாத்திரமன்றி நிதி தொடர்பில் பார்க்கும்போது சில நிபந்தனைகள் காணப்படுது. கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அந்த நிபந்தனைகள், வெளிப்படைத்தன்மை என்பது அந்த நிபந்தனைகளில் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அது மட்டுமன்றி நிதி வெளிப்படைத்தன்மை, நிதி ரீதியில் பார்க்கும்போது வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும். பக்கச்சார்பற்ற விதத்தில் நாம் அதில் செயற்பட வேண்டும். அப்போ இந்த IFCN என்று பார்க்கும்போது இவர்களிடம் வருடாந்தம் இவர்களுக்கு இந்த ஆய்வறிக்கைகள், அதாவது ஃபேக்ட் கிரெசெண்டோ நாம் மாத்திரமல்ல, இந்த IFCN வலையமைப்பில் உட்பட்டவர்கள் உலகளாவிய ரீதியில் பலர் இருக்கின்றனர். இந்த ஃபேக்ட் செக்கிங், அதாவது IFCN வலையமைப்பிற்குள் உறுப்புரிமை பெற்றவர்கள் பல நிறுவனங்கள், ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்கள், அதாவது உண்மை சரிபார்ப்பு நிறுவனங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் இலங்கையில் நாம் முக்கியமான இடத்தை வகிக்கின்றோம். ஃபேக்ட் கிரெசெண்டோ இலங்கையில் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இந்த இடம், அதாவது இந்த வலையமைப்பிற்குள் சேர்வதற்கு வருடாந்த ஆய்வறிக்கைகள் அவர்கள் மேற்கொள்வார்கள். சில நேரங்களில் நாங்கள் நீங்கள் முதலில் கூறியது போல் அந்த நிபந்தனைகளை மீறிவிட்டால் அவர்கள் உறுப்புரிமையிலிருந்து எங்களுக்கு விலகும் சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மதிப்பீடுகள் நடக்கும்போது அவற்றை சரியாக பின்பற்றி அந்த ஒரு கோட்பாட்டுக்குள் தான் நாங்கள் இந்த உண்மை சரிபார்ப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்பொழுது வந்தோமானால், இந்த உண்மை சரிபார்ப்பு தினம், வேர்ல்ட் ஃபேக்ட் செக்கிங் டே, இது 2016ஆம் ஆண்டு தான் IFCNனால் முதலில் கொண்டு வரப்படுகிறது. இதற்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது சரண்யா. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 2ஆம் தேதி தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம், முதல் நாள்
முட்டாள்களின் தினம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி. இந்த முட்டாள்கள் தினம் என்று கூறும்போது நாம் பல சந்தர்ப்பங்களில் இதை வேடிக்கையாக எடுக்கும் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அந்த தினத்திற்கு அடுத்த நாள் இது வருவதற்கு மிக பிரதான காரணமாக அமையும் ஒன்றுதான், இந்த முட்டாள்கள் தினத்தில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறான தகவல்கள் சமூக மயப்படுத்தப்படுகிறது. இதற்கு எதிரான ஒரு குரல் எழுப்ப வேண்டும், இதற்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பதற்காகவே IFCNனால் இந்த சர்வதேச உண்மை சரிபார்ப்பு தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. உண்மை சரிபார்ப்பு தினம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை சுஜித்ரா வழங்கி இருந்தீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஃபேக்ட் செக்கிங், அதாவது உண்மை சரிபார்ப்பு என்பது இன்றைய சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களை கூறலாம். சமூக வலைத்தளங்கள் இப்போ தான் அதிகமாக இருக்குது, அந்த காலத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது. இதன் அடிப்படையில் இந்த உண்மை சரிபார்ப்பு என்றால் என்ன, உண்மை சரிபார்ப்பு ஏன் முக்கியம் பெறுது அப்படின்ற விஷயத்தையும் கேட்குறதோட, குறிப்பாக இந்த மெட்டா நிறுவனத்துடனான உண்மை சரிபார்ப்பு விடயங்கள் தான் அதிகமாகவே உண்மை சரிபார்ப்புக்கு வருது, அதாவது பகிரப்படுகின்ற விடயங்கள். அதற்கான காரணம் என்ன சுஜி? அதுதான் இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி, உண்மை சரிபார்ப்பு என்றால் என்ன அப்படின்ட்டு. இந்த உண்மை சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் நோக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உண்மை சரிபார்ப்பாளராக வருவதற்கு பல கோட்பாடுகள், நிபந்தனைகள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் ஒரு உண்மை சரிபார்ப்பு ஆய்வையை மேற்கொள்கிறோம். அப்போ அந்த வகையில் உண்மை சரிபார்ப்புன்னு வரும்போது நாங்கள் ஒரு தவறான தகவலை சமூக ஊடகம் வழியாகவோ சமூகமயப்படுத்தும் போது அது சில நேரங்களில் பகிரப்படுறவர்னால, அதாவது பரப்பப்படுறவர்னால ஏதோ ஒரு லாப நோக்கமாக இருக்கலாம், அல்லது அப்படி ஏதோ ஒரு நிறுவனத்துக்கோ ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ சார்பாக செயற்பட்டிருக்கலாம். இப்படி பகிரப்படுறவருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதனால் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒருவர் பாதிக்கப்படும் சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி விடயங்களை தவிர்க்கணுன்றதுக்காக தான் இது முக்கியம் பெறுது. அதாவது உண்மை சரிபார்ப்பு அப்படின்றது முக்கியம் பெறுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியா யூசர்ஸ் சோஷியல் மீடியாவிலேயே தான் வாழ்க்கை கொண்டு நடத்துகிறோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் எதை எடுத்தாலும் சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு விடயத்தை நாங்கள் நம்புகிற காலங்கள் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், ஒரு பிரதான ஊடகமாக இருந்தாலும் அவங்களோட நியூஸை வெளியில் கொண்டு போகிறதே இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான். அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தங்க டிவி முன்னுக்கோ ஒரு இல்லாட்டி ஒரு பேப்பரை எடுத்தோ படிக்கிற காலங்களை தவிர்த்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வர நியூஸை தான் நாங்கள் நம்புறது கூடுதலாயிருச்சு. கையெடுக்க தொலைபேசி கைகள்லேயே இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி விடயங்களை பாதிக்குது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ஒரு பொய்யான தகவலை சமூகமயப்படுத்தும் போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் பகிரப்படுற போது அது பலருக்கு அது போய் சேரும். அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படலாம். அதனால தான் நாங்கள் மெயினாக இதை மேற்கொள்கிறதுக்கான காரணமாக அமையுது. அதோடு நீங்கள் கேட்ட மற்ற கேள்வியை பார்த்தா இந்த மெட்டா நிறுவனத்தோடு தான் எங்களோட தொடர்புகள் கூடுதலாக இருக்குது. காரணம், மெட்டா நிறுவனத்தின் சமூக ஊடக தளங்கள் அதிகமாகவே இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், இப்படி வாட்ஸ்அப், இது மூலமாக பல விடயங்கள், அதாவது இந்த யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ யூடியூபாக இருக்கலாம், எக்ஸ் தளமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இதுகள்லையும் தவறான தகவல்கள் பகிரப்படுற அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஃபேஸ்புக்குன்றது யாரும் இலகுவில் அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த நாளும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மெட்டா நிறுவனம், அதாவது 2000 IFCN ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர், அதாவது இப்போதைக்கு இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி IFCN இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க்கில் இப்போ வரைக்கும் 170க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதோட இணைந்து செயற்பட்டுட்டு வராங்க. இந்த ஃபேக்ட் செக்கிங்காக ரெஜிஸ்டர் ஆகி அதில் இருக்க நிபந்தனைகளை கடைபிடித்து அவங்களோட தர நிலைகளுக்கு ஏற்றதான் நாங்கள் இந்த ஃபேக்ட் செக்கிங்கை நடத்திட்டு போகணும். இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் இந்த மெட்டாவுக்கு வரதுக்கு முதல்ல இந்த IFCNல உறுப்புரிமை பெறுறது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு இலகுவான காரியம் அல்ல. அதற்கும் சில நிபந்தனைகள் இருக்குது கண்டிப்பாக. இப்போ நாங்கள் ஃபேக்ட் செக்கிங் ஒன்று செய்கிறோம், ஃபேக்ட் செக்கிங்கை நடத்துகிறோம்ன்றதுக்கு பேரில் நாங்கள் போயிட்டு IFCNல எங்களோட
உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கான நிபந்தனைகள் இருக்குது. அந்த கோட்பாடுகளுக்கு இணங்கத்தான் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு ஃபேக்ட் செக்கிங், ஒவ்வொரு உண்மை சரிபார்ப்பு ஆய்வுகளையும் மேற்கொள்ளணும். எங்காவது ஒரு இடத்துல நாங்கள் அதை தவறுற பட்சத்தில் அந்த உறுப்புரிமை எந்த நிமிடமும் எங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்களுக்கு மாத்திரமில்லை, இதில் உறுப்புரிமை பெற்றிருக்க எந்த ஒரு ஃபேக்ட் செக்கிங் நிறுவனமாக இருந்தாலும் இது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவில் நடந்த தேர்தல் காலகட்டங்களில் பல தவறான தகவல்கள் சமூகமயப்படுத்தப்படுது. ஃபேஸ்புக் வழியாக, அதாவது சோஷியல் மீடியா வழியாக, ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வழியாக சமூகமயப்படுத்தப்படுது. இதை தவிர்க்கிறதுக்கு மெட்டா நிறுவனம் அவங்களால தனிப்பட்ட ரீதியில் இதை, அதாவது பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த யூஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதை மெட்டா நிறுவனத்தால் தனித்து நின்று இதுக்கான செயற்பாட்டை மேற்கொள்ள முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க கை கோக்குறாங்க IFCN-உடன். மெட்டா நிறுவனமானது IFCN-உடன் கைகோர்த்து அவர்கள் மூன்றாம் தரப்பு உண்மை சரிபார்ப்பாளர்களை வைத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது தவறான தகவல்களுக்கு எதிராக செயற்படுற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க மெட்டா நிறுவனமானது IFCN-உடன் இணைந்து. இந்த IFCN-உடன் இணைந்ததுக்கு பிறகு IFCN-இல் உறுப்புரிமை பெற்ற கம்பெனிஸ் இருக்குது. இப்போ எங்களை போன்ற ஃபேக்ட்ரிஸுன்ற மாதிரி உலகளாவிய ரீதியில் இருக்க பல கம்பெனிஸ் இதுக்கு இந்த ப்ராஜெக்டில் இணைந்து சமூக ஊடகங்கள், அதாவது மெட்டா நிறுவனத்தின் உள்ள தளங்களில் பகிரப்படுற இந்த உண்மை சரிபார்ப்பு, அதாவது ஃபேக்ட் செக்கிங்கில் போலியான தகவல்களுக்கு எதிராக செயற்பட்டு அது தொடர்பான ஆய்வறிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கான நடவடிக்கைகள் இடம்பெறுது. இப்படி தான் மெட்டா நிறுவனமும் இந்த IFCN-ம் ஒன்றிணைந்து அது மூலமாக தான் இந்த மூன்றாம் தரப்பு ஃபேக்ட் கிரெசெண்டோவை சொல்லும் போதும், ஃபேக்ட் கிரெசெண்டோ நாங்கள் எப்படி எங்களை வெளியில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, நாங்கள் மெட்டா நிறுவனத்தின் மூன்றாம் தரப்பு உண்மை சரிபார்ப்பாளர்கள், இப்போ தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கர்ஸ். IFCN-இல் உறுப்புரிமை பெற்ற நாங்கள் தான் மெட்டா நிறுவனத்தின் அந்த ப்ராஜெக்டுக்காக முன்னாடி போய் இந்த உண்மை சரிபார்ப்புகளை மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுது. சுஜி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபேக்ட் கிரெசெண்டோ நம்ம தான் மெட்டா நிறுவனத்தோட மூன்றாம் தரப்பு சரிபார்ப்பு நிறுவனம்னு சொல்லி. இலங்கை பொறுத்தவரையில் வேறு ஏதேனும் நிறுவனங்கள் காணப்படுதா மெட்டா? நிச்சயமாக இலங்கையில் சில நிறுவனங்கள் காணப்படுது. இந்த IFCN உறுப்புரிமை பெற்ற ஒரு இரு நிறுவனங்கள் காணப்படுது. ஆனால் பிரதானமாக மெட்டா நிறுவனத்தோடு இணைந்து இந்த உண்மை சரிபார்ப்புகளை மேற்கொள்கிறதுக்கு நாங்கள், அதாவது ஃபேக்ட் கிரெசெண்டோ தான் இலங்கையில் பிரதானமாக செயற்பட்டுட்டு வர ஒரு நிறுவனமாகவே திகழ்ந்துட்டு வருது. இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் இதில் ஷேர் பண்ணிக்கணும் சரண்யா. இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் போகிறதுகளை மெயினாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் சில நேரங்களில் உங்களோட போஸ்ட்டுக்கு வேறொரு, இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் ஆகிருக்கும், நீங்கள் போட்ட தகவல் போலியானது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் ஆகிருக்கும். இதை நாங்கள் பார்க்கும்போது வேறு நிறுவனங்கள், அதாவது நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க, இது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கும் நடந்த ஒரு விடயமாக இருக்கலாம். நீங்கள் போட்ட ஒரு தகவல் பிழையாக இருக்குது, அதை நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது அது வேறொரு நிறுவனத்தால் ஃபேக்ட் செக்கிங் செய்யப்பட்டிருக்கலாம். அதாவது இலங்கையில் உள்ளவங்களாக இருந்தாலும், இலங்கை பயனர்களாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி 170க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் ஒன்றிணைந்திருக்கிறாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒரு நிறுவனம் செய்த ஃபேக்ட் செக்கிங்காக உங்களுக்கு அந்த ஃப்ளாக் விழுந்திருக்கலாம். அப்போ அந்த டைமில் இது ஃபேக்ட் கிரெசெண்டோ செய்தது இல்லைன்றது இல்லை, அதுவும் IFCN உறுப்புரிமை பெற்ற ஒரு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஃபேக்ட் செக்கிங்காக இருந்திருக்கக்கூடும் அது. ஆமாம் சுஜி. இப்போ சுஜி சொன்னதுலேருந்து IFCN என்ன, அதே மாதிரி ஃபேக்ட் செக்கிங் என்ன, ஃபேக்ட் கிரெசெண்டோ நாங்கள் யார் அப்படின்ற விஷயங்கள் தெளிவாக தெரிந்திருக்கும். அதோட சுஜி, இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படின்றது ஒரு இலகுவான காரியம் கிடையாது. அது மிகவும் கடினமான காரியம். நினைத்த வாக்கில் யாராலையும் அது செய்ய முடியாது. ஆகவே இந்த ஃபேக்ட் செக்கிங், இந்த செயல்முறை எப்படி காணப்படுகிறது? இதற்கு ஒரு படிமுறை காணப்பட வேண்டும். அது நிச்சயமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃபேக்ட் செக்கிங் ஆர்டிக்கல் ஒன்று எழுதுகிறோம்னு சொன்னால் அது நாங்கள் IFCN தரநிலைகளுக்கு உட்பட்ட விதத்தில் தான் அந்த ஆர்டிக்கலை நாங்கள் எழுதணும். அதில் மெயினாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மைன்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்தது தான் பக்கச்சார்பின்றி நாங்கள் செயற்படணும். அதாவது நாங்கள்
பொதுவாக எங்களோட தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் இந்த ஃபேக்ட் செக்கிங்னு வரும்போது எங்களோட தனிப்பட்ட வெறுப்புகளை தவிர்த்து உண்மை என்னவோ அதை மட்டும்தான் நாங்கள் வெளிக்கொண்டு வரணும். இந்த IFCNின் தரநிலை அவங்களோட தரநிலைகளுக்கு ஏற்பதான் நாங்கள் இது செய்யணும். அந்த தரநிலைகளில் ஏதாவது தவறும் எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த உறுப்புரிமை எங்களுக்கு நீக்கப்படும். எனவே இந்த தரநிலைகளை கொண்டு சென்று நாங்கள் ஒரு ஆர்டிக்கலை செய்யும் போது அது பெரிய சவால்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், ஒரு சில நேரங்களில் ஒரு உண்மை சரிபார்ப்பு ஆர்டிக்கலை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அதாவது இது உண்மையாக பொய்யான்னு ஃபேஸ்புக்கில் போன ஒரு விடயமாக இருக்கலாம், சமூக ஊடகங்களில் போன ஒரு விடயத்தை பற்றி தேடிட்டுருக்கும்போது இந்த விடயத்தை எங்களுக்கு ஒரு நாளில் செய்து முடிக்க முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். காரணம், நாங்கள் அந்த துல்லியத்தன்மை அப்படின்ற ஒரு கோட்பாடும் எங்களுக்கு இருக்குது. அந்த துல்லியத்தன்மையை நாங்கள் கொடுக்குறோன்னா நாங்கள் பக்கசார்பின்றி இது யாரோ ஒருவருக்கு சார்ந்தோ இல்லாட்டி எதிராகவோ ஒன்று பரப்பப்படுதுன்னா நாங்கள் அந்த சார்ந்தவர் பக்கமும் பார்க்கணும், எதிர்பக்கமும் பார்க்கணும். அது மட்டுமின்றி பொது ரீதியாக என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கணும். இதில் உண்மை எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குதோ அந்த ஆழம் வரைக்கும் நாங்கள் தோண்டிகிட்டே போகணும். சரண்யா, உண்மையை சொல்கிறேன்னா என்னென்ன ஒரு கேள்வி இருக்குது சுஜி, என்னென்னா குறிப்பாக நம்ம நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு கட்சி சார்பாக இயங்குற மாதிரியான நிச்சயமாக வந்து நிலவத்தை நிச்சயமாக இது தொடர்பான தெளிவை கொடுக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அதான் நான் முதல்ல சொன்னேன்னா, நாங்கள் ஒரு உண்மையை கண்டறியறதுக்கு அந்த உண்மையிட வேறு எங்கே இருக்குது. இப்போ மேலே நாங்கள் போயிட்டுருக்கும்போது அந்த ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது முடிக்கக்குள்ளே வேறு விதமாக வந்திருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் சொன்ன வேர்ட் வந்து வேறையாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ உண்மைக்குமே நடந்த விஷயம் வேறையாக இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி வரும்போது இது கடைசியில் வந்து நிற்கிறது வேற ஒரு விடயமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த உண்மையிட வேரை தேடிட்டு போகிறது தூரம் ரொம்ப நீண்ட தூரமாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் இது வந்து இப்போ இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் நாங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லேபிள் வந்து வழங்கப்படுறது வந்து இயல்பாகவே நடந்துட்டுருக்க ஒரு விஷயம், நியதி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நாங்கள் இப்போ இருக்க தேசிய மக்கள் சக்தி கட்சியாக இருக்கட்டும், இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசாங்கத்தின் அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் சரண்யா, ஒரு நாட்டில் பொதுவாகவே ஒரு நாட்டில் எடுத்துட்டோம்னா அந்த நாட்டில் எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்குதோ அந்த ஆட்சி அமைக்கிற அந்த அரசியல் கட்சிக்கு எதிராக பல அவதூறுகளாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும், தவறான தகவல்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கலாம், அந்த கட்சிக்கு எதிர்ப்பானவர்களாக இருக்கலாம், இவர்களால் பகிரப்பட்டுட்டே வருது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பக்கச்சார்பின்றி வேலை செய்யணும். அதுக்கு இப்போ இருக்க அரசாங்கமா இல்லை முந்தைய அரசாங்கமா எதிர்கட்சியான்ற பாகுபாடின்றி நாங்கள் வந்து அதற்காக வேலை செய்யணும். இப்படி வேலை செய்யும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த நாட்டில் யார் ஆட்சி அமைச்சாலும் நாங்கள் வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு சார்பானவங்கன்றது வந்து எங்களுக்கு ஒரு சவாலாகவே தான் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். காரணம், எங்களுக்கு வேண்டிய ஒரே விடயம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றது மாத்திரமே. சுருக்கமாக சொல்லணுமா இருந்தால் ஆளும் கட்சி பற்றிய தகவல்கள், தவறான தகவல்கள் வெளிவருவது அதிகம். ஆமாம். அடுத்து சுற்றி ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு கேட்கணும். என்னென்னா, நிறைய விடயங்கள் வந்து பகிரப்படுது சமூக ஊடகங்களில். ஆனால் அந்த பகிரப்படுற தகவல்கள் சில வகைகளுக்கு உட்பட்டதாக காணப்படும். சில கேட்டகரிஸ் இருக்குது. எல்லாமே ஒரே வகையான தகவல்களாகவும் காணப்படாது. எந்த ரீதியிலான வகைகள் அவ்வாறு காணப்படுது தவறாக பகிரப்படுற தகவல்கள்? ஆமாம். இப்போ நாங்கள் பொதுவாக பார்த்துட்டோம்னா சரண்யா, ஒரு சூழலில் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விடயங்கள் வந்து உலகளாவிய ரீதியாக இருக்கட்டும், ஒரு நாட்டிலையாக இருக்கட்டும் நடைபெறும். அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப என்ன ஒரு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் போகுதோ அதுக்கேற்ற விடயங்கள் வந்து தவறாக பகிரப்படுறது அதிகமாகவே இருக்கும். நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ மத்திய கிழக்கு போர் நிலைமைகளின் போது பல தவறான தகவல்கள் வந்து இன்னும் பகிரப்பட்டுட்டே இருக்குது. இது வந்து எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது வகையில் இது அதை சிந்திக்கிறதுக்கு போகிறதே இல்லை யாரும். இது வந்து இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கு முந்தைய காலங்களில் எடுத்துகிட்டால் இந்த எலெக்ஷன் பீரியட் இருந்தது. எலெக்ஷன் டைமில் வந்து நிறையவே பகிரப்படும். ஆப்வியஸ்லி அது நிறையவே வரும். ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், போட்டி போடுற ஒவ்வொரு கட்சிகளுக்கு எதிராகவும் வந்துகிட்டே இருக்கும். எலெக்ஷனுக்கு பிறகும் வரும்.
அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் வரும். இப்படி ஒவ்வொரு காலகட்டம், அதாவது இந்த மெட்டா வந்து இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே அமெரிக்க தேர்தல் தான். தேர்தலில் தேர்தல் காலங்களில் பகிரப்பட்ட இந்த தவறான தகவல்கள் தான். இப்போ இதில் நீங்கள் கேட்ட விடயங்களை பார்த்தா எங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அதாவது பிழையான, முழுதுமே அது பிழையான தகவலாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆல்டர்டாக இருக்கலாம், அதாவது உங்களோட புகைப்படத்தை கொஞ்சம் திருப்பிப்படுத்தி வேறு மாதிரி காட்டியிருக்கலாம். மற்றது மிஸ்லீடிங்காக இருக்கலாம், அதாவது கூறப்பட்ட விடயம் ஒன்று ஆனால் அங்கே போய் சேர்ந்த விடயம் இன்னொன்றாக இருக்கலாம். அது மாதிரி மிஸ்ஸிங் கண்டெக்ஸ்டாக இருக்கலாம், கூறிய எல்லா விடயங்களும் சரியாக இருக்கும், அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விடயம் வந்து பிழையாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது. சில நேரங்களில் புகைப்படங்கள் விடயங்கள் சரியாக இருந்தாலும் புகைப்படங்கள் கூட நிச்சயமாக அப்படி இருக்குது. சில நேரங்களில் எங்களோட ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது, சட்டாயா அப்படின்னு சொல்லி. இந்த கேட்டகரி தான் ரொம்ப ஒரு கஷ்டமான கேட்டகரி. இது வந்து பிழையான தகவல், ஆனால் இவங்க பகிர்ந்திருக்கிறது வந்து ஒரு வேடிக்கைக்காக. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அது மாதிரி விடயங்களை நாங்கள் மெயின்லி செய்ய முடியாது. அதாவது உண்மை சரிபார்ப்புக்கு உட்படுத்துறதுன்றது கஷ்டம். ஏன்னா அந்த பகிர்ந்தவர்கிட்ட போய் கேட்டால் இது எனக்கு பிள்ளைன்னு தெரியும், நான் அதனால ஒரு ஜோக்குக்காக தான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதை வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இதை ஒரு தெளிவுபடுத்தல் வழங்கலாம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வந்து தெளிவுபடுத்தல்கள் அதிகமாக வழங்குவோம். அதாவது ஒரு விடயம் இருக்கும், அந்த விடயம் தொடர்பில் பல தகவல்களை தெரிவிச்சுட்டு வருவாங்க. ஒரு முக்கியமான விடயமாக இருக்கலாம், எந்த விடயமாக இருக்கலாம். அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் அதில் வந்து நாங்கள் உண்மை சரிபார்ப்பை அந்த இடத்துல மேற்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் அதுக்கான தெளிவுபடுத்தலை வழங்குவோம். அதாவது தெளிவுபடுத்தல்னும் போது அந்த விடயம் சம்பந்தமான 360 பாகை சுற்றி வந்து எல்லா விடயத்தையும் நாங்கள் அதில் கொடுக்கறது தான் அந்த தெளிவுபடுத்தலாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸில் தான் நாங்கள் உண்மை சரிபார்ப்புகளை வகைப்படுத்துகிறதா இருக்கும். இப்போ குறிப்பாக சொல்லிச்சு இந்த நீங்கள் சொன்ன வகைகளில் ஏஐ இப்போ பெரிய தாக்கம் நிச்சயமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக ஏஐ என்ற தாக்கம் காணப்படுது. இந்த ஏஐ சம்பந்தமான விடயங்கள் வரும்போது உண்மை சரிபார்ப்பு என்பது கடினமாக இருக்குமா இல்லை என்றால்? நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி சரண்யா. ஏன்னா இப்போ சில நேரங்களில் சில விடயங்களை பார்க்கும்போது இது ஏஐன்னு எங்களுக்கு விளங்கும். இப்போ ஏஐ டூல்ஸ் வந்து ஏஐ ஜெனரேட்டிவ் டூல்ஸ் வந்து எவ்வளவு வேகமாக அப்கிரேட் ஆகிட்டே போகுது. ஆனால் சில ஏஐ டிடெக்டிவ் டூல்ஸும் இருக்குது. ஆனால் அந்த ஜெனரேட்டிங் டூல்ஸ் அப்டேட் ஆகிற அளவுக்கு இந்த டிடெக்டிவ் டூல்ஸ் இன்னும் குறைவாக தான் அப்டேட் ஆகிட்டு வருது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதுக்கான ஆதாரம் நாங்கள் வழங்காமல் இது ஏஐன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. சில நேரங்களில் லோகோக்கள் இருக்கும், அப்போ அதுக்கான அந்த டூல்ஸை நாங்கள் பாவிக்கணும். டூல்ஸை பாவித்து அந்த ஆதாரங்களை மட்டும் எங்களுக்கு சப்மிட் பண்ண முடியாது, இது ஏஐயால் செய்ததுன்னு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருந்திருக்கும், அந்த பேக் ஸ்டோரியை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏஐயால் என்ன இலகுவாக ஒரு விஷயத்தை செய்தாலும் அது பொய்யா இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் இந்த தித்வா சூறாவளி காலங்களில் ஒரு இமேஜ் வந்துச்சு, ஒரு நிறைய உடல்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதா வந்திருந்தது. அந்த டைமில் எங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச், காம்பலை பிரதேசத்தில் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. காரணம் இது ஏஐன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஏஐ இல்லை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது அந்த இடத்தை பார்த்து அதை போஸ்ட் பண்ணவரை நாங்கள் தொடர்பு கொண்டு இது உண்மையாக பொய்யான்னு அறிஞ்சு, இப்போ இது சாதாரணமாக ஒரு சகதியில் இருக்கிற அந்த உடல்கள் வந்து அப்படி குவிக்கிறாங்க. இலங்கையில் இது நடக்கலைன்ற மாதிரின்னா ஆச்சரியம். இது ஏஐன்றது தான் எல்லாரிடம் எண்ணமாகவும் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினப்போ அது வந்து உண்மையான ஒரு சம்பவம் அப்படின்றது வெளிவந்திருந்தது. இது மாதிரி ஏஐயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியில் ஏஐ நம்புறதை விட மக்கள் உண்மை நம்புறதை விட ஏஐ நம்புறது அதிகமாக போயிருச்சு. இப்படி போய்கிட்டு இருக்க சொல்லிச்சு இந்த நிறைய பேர் வந்து இன்னுமே கூட சமூக ஊடகங்கள் வழியாக நிறைய இடங்களை பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க. அது உண்மையாக சரியான்றது சரிபார்க்கிறது வந்து குறைவு. இதன் அடிப்படையில் நம்ம பொய்யான தகவல்களை பகிர்றதுலேருந்து எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம்? ஆமாம் சரண்யா, அதாவது பொய்யான தகவல் சில நேரங்களில் இது பொய்யா உண்மையான எல்லாருக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். சில சந்தர்ப்பங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையாக இருக்கட்டும், தித்வா காலப்பகுதியாக இருக்கட்டும், இந்த போர் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இது சம்பந்தமாக சில காணொளிகளோ அல்லது புகைப்படங்களோ பகிரப்படும் போது டக்குன்னு நாங்கள் நம்பக்கூடாதுன்றதை தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் இதில் வந்து நிறைய
போர்னு சொல்லிட்டு கேமிங் வீடியோஸ் எல்லாம் பகிர்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தகவல் வரும்போது அதை கொஞ்சம் இப்போ நாங்கள் சொல்லுவோமே, ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அரசாங்கத்தால். அந்த அறிக்கை வெளியிடும் போது அது சம்பந்தமான செய்திகள் கட்டாயம் பிரதான ஊடகங்களில் வெளிவர சந்தர்ப்பங்கள் இருக்குது, கட்டாயம் வெளிவரும். அப்போ அவங்க வெளியிடுற அறிக்கைகள் பிரதான ஊடகங்களில் வெளியாகும். ஒரு அமைச்சு சார்ந்த ஒரு தகவல் போகுதுன்னா அந்த அமைச்சிட தொலைபேசி இலக்கம் இருக்குது, அல்லது அந்த அமைச்சுக்கு நீங்கள் கால், அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக கால் பண்ண, அல்லது உத்தியோகபூர்வ இணையதளங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட சில நியூஸ் பரவும் போது நாங்கள் அதை தவிர்த்துட்டு அது தொடர்பான ஆய்வுகளை நாங்கள் மேலோட்டமாக மேற்கொள்ள முடியும். சுஜி, இங்கே கேட்கணும் ஒரு விடயம் என்னென்னா, சில சந்தர்ப்பங்களில் பிரதான ஊடகங்களே சில செய்திகளை சரிபார்க்காம போட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதன் போதும் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக காணப்படும். நிச்சயமாக அது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களே ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம் நிறைய பிரதான ஊடகங்களில் இது போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டாக நீ ஃபஸ்ட்டான்ற அந்த ஒரு போட்டி தன்மை தான் இருக்குது. யார் பிரேக் பண்ணுறது, பிரேக்கிங்கை விட மக்களுக்கு சரியான தகவல் தான் போய் சேரணுமென்றது இன்றைய ஊடக கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் நாங்கள் சொல்லணும். இருக்குதா அப்படின்றது கொஞ்சம் நிச்சயமா. அப்போ ஊடகங்களில் போகிற நியூஸுகளையும் நாங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டால் சில ஊடகங்களை நாங்கள் எல்லா ஊடகங்களும் இல்லை, உண்மைத்தன்மையாக வெளிப்படுத்துகிற ஊடகங்கள். அதாவது ஃபாரின் நியூஸை பொறுத்தவரையில் நாங்கள் சர்வதேச பிரதான ஊடகங்கள், அல் ஜசீராவாக இருக்கட்டும், ராய்ட்டர்ஸாக இருக்கட்டும், இது போன்ற ஊடகங்களில் வர்றது தான் முக்கியமாக. அவங்க தான் அதுக்கான ராய்ட்டர்ஸ் போன்றவர்கள் சரியான தகவல். அப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதையும் தவிர்த்து சில நேரங்களில் இதுக்கான நீங்கள் யோசிக்கலாம், இது உண்மையாக இருக்குமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு அதை மேற்கொள்ள முடியாட்டி நீங்கள் அதை நிச்சயமாக எங்களுக்கு உட்படுத்தி வைக்கலாம். எங்களுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்குது, 07715146966 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்தோ வாட்ஸ்அப் மூலமோ நீங்கள் அதை எங்களுக்கு உட்படுத்தினீங்கன்னா நாங்கள் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். சரிங்க சுஜி. இன்னொரு விடயம் என்னென்ன சுஜி, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற யங்கஸ்டாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேர் யங்கஸ்ட் தான் நிறைய மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு ஃபேக்ட் செக்கராக வரணுமா இருந்தால் என்ன மாதிரியான விடயங்களை கடைபிடிக்கலாம்? ஆமாம், இப்போ ஃபேக்ட் நாங்கள் ஃபேக்ட் செக்கராக ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கலாம், அல்லது இலகுவான காரியமும் அல்ல. அதுக்கான செயலமர்வுகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் சரண்யா. அதாவது உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது இந்த ஃபேக்ட் செக்கிங் தொடர்பான முழுமையான ஆய்வுகள், முழுமையான அறிக்கைகள், இதை எப்படி கொண்டு செல்வது, இதுக்கான கோட்பாடுகள் என்ன, இதற்கான நிபந்தனைகள் என்ன, இதை எப்படி சரிவர நடத்தணும் அப்படின்ற முழுமையான செயலமர்வும் எங்களால் வழங்கப்பட்டுட்டு வருது. நாங்கள் சில நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கோம், ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கோம், பொது நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கோம். அது மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்களா இருந்தால், இது வந்து எங்களுக்கு தேவையான ஒரு விடயம், இந்த செயலமர்வு நாங்களும் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்குகிறோம். அதாவது உங்களோட பாடசாலையாக இருக்கலாம், உங்களோட கல்வி நிறுவனமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஊடகத்துறை சார்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் இது தொடர்பில் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு உங்களோட நிறுவனம் விரும்பினுச்சுன்னா நீங்கள் வந்து அது தொடர்பாக எங்களுக்கு உட்படுத்தலாம். எங்களுக்கு ஒரு செயலமர்வை நடத்துறதுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கலாம். நான் முதல்ல சொன்ன அதே தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பை விடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செயலமர்வுகள், இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இன்னும் விரிவாக உங்களுக்கு பேசி அது தொடர்பான நுட்பங்கள், அது தொடர்பான சரியான அறிவு, அது தொடர்பான சரியான கோட்பாடுகளுடன் நீங்கள் அதை விளங்கி கொள்ளலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இலகுவான காரியம் அல்ல, நாங்களும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபேக்ட் செக்கர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே தொலைபேசி இலக்கம் தான் 07715146966 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் உங்களோட நிறுவனத்துக்காக இருக்கலாம், உங்களோட பாடசாலைக்காக இருக்கலாம், நீங்கள் கல்வி பயிர்ற நிலையத்துக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஊடகத்துறை சார்ந்த கற்கை நெறிகளை மேற்கொள்கிற இடங்களாக இருக்கலாம்.
இதில் எங்களோட ஒரு செயலமர்வு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அழைத்து நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை எங்களுக்கு முன்வைக்கலாம். அது மாத்திரமன்றி நீங்கள் இன்னும் ஒரு வழியிலையும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். srilanka@factcrescendo.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களோட கோரிக்கைகளை முன்வச்சு நாங்கள் ஏதாவது செயலமர்ப்புகள் உங்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று நினச்சிங்கன்னா அந்த கோரிக்கைகளை எங்களுக்கு முன்வைக்கலாம். ஆமாம் சுஜித். ஆகவே இன்றைய நிகழ்ச்சி உண்மை சரிபார்ப்பு தினமான இன்று ஒரு விசேட நிகழ்ச்சியாக இடம்பெற்றிருந்தது. இந்த டிஜிட்டல் உலகில் நீங்களும் செய்திகளை பகிரும் முன் அதனை சரிபார்த்து பகிர வேண்டும் என்றுதான் இன்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.